இந்த பையன் காசு கொடுத்து முடி வெட்டலாமேன்னு போனா இவன் ஒரு கீழ் ஜாதியனால இவனை அடிச்சு துரத்தி விட்டுறாங்க. அவங்க அம்மாவும் இந்த கடையில வந்து என் பையன் எங்கன்னு கேட்கும் போது உன் பையனா இந்த கடையில முடி வெட்டினானா நாங்க எங்க வெட்டுறதுன்னு ரொம்ப திமிரா பேசுறான். அவன் அடிச்சு துரத்தி விட்டாச்சு, அவன் எங்க போனான்னு தெரியலன்னு இந்த முடி வெட்டுறக்காரு சொல்றாரு. பையன் அடி வாங்கிட்டு எங்க போனானோன்னு இந்த அம்மாவும் அழுதுகிட்டு திருவிழால தேட ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பையன் வீட்டு பக்கத்துலதான் விளையாடிட்டு இருப்பான். அந்த பையன் கிட்ட வந்து உன்னை ரொம்ப அடிச்சுட்டாங்களான்னு கேக்குறாங்க. இல்லம்மா, அவங்க அடிக்கிறதுக்குள்ள நான் ஓடி வந்துட்டேன்னு பொய் சொல்றான். அதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம கரியாவும் அவனோட 2 ஃப்ரெண்டும் ஒரு தோட்டத்துல தேங்காவனா திருடிட்டு இருக்காங்க. யாரோ வர மாதிரி இருக்குன்னு அந்த தேங்காய் மூட்டையவே தூக்கிட்டு ஓடிடுறாங்க. இந்த தேங்காவனா ஒரு மளிகை கடையில வித்து இதனா காசாக்கிடலான்னு பேசிட்டு மளிகை கடைக்கு போறாங்க. அங்க பார்த்தா அங்க ஒரு போலீஸ்கார் இருக்காரு. இந்த தேங்காவனா எங்க இருந்துடா எடுத்துட்டு வந்தீங்கன்னு கேக்குறாரு. இத நாங்க எங்க தோட்டத்துல இருந்து எடுத்துட்டு வந்தோம்னு இந்த பசங்களும் சொல்றாங்க. உங்களுக்குன்னா எங்கடா தோட்டம்னு இவனுங்க பொய் சொல்றத கண்டுபிடிச்சு இவனுங்க திருடிட்டு தான் வந்தானுங்கன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் இந்த 3 பசங்களுமே அந்த போலீஸ்கார்ட்ட இருந்து தப்பிச்சு ஓடிடுறானுங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பார்ட் 3ன்னு போட்டு போங்க.